17வது வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே கூட இருக்கிறார் என்றார். ஆமென். அந்த 17வது வசனத்தை நாம் இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே கூட இருக்கிறார் என்றார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 20வது நாள் வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே தெளிவாய் ஒரு வார்த்தையை கொடுத்தார். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, கர்த்தரே இந்த யுத்தத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. நம்ம முதலாவதாக 1வது வசனத்திலே வாசித்தது போல, இந்த தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய், இந்த யோசபாத்திற்கு விரோதமாய் வேதம் சொல்லுகிறது, திரளான, அப்படி என்றால் ஏராளமான ஜனங்கள் அந்த கரையிலே யுத்தத்திற்காய் கடந்து வருகிறார்கள். அவர்கள் ஆசகேல் மட்டும் வந்தார்கள். அப்படி என்றால் மிகவும் சமீபத்திற்கு வருகிறார்கள், பக்கத்தில் வந்துட்டாங்க. யோசபாத்தோடு இருக்கிற ஆட்கள் அது ஏணி வைத்தால் கூட எட்டாவது, ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு விரோதமாய் வருகிற ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள். அப்போ இங்கே எல்லாருக்குமே பயம் உண்டாகிறது. எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம்? இவங்களை நம்ம ஜெயிக்க முடியாது. பட்டயத்தோடும் ஈட்டியோடும் பெரிய குதிரைகளோடும் வருகிறார்கள். நம்ம எப்படி எதிர்த்து நிற்கிறது? நம்மிடத்தில் இருக்கிற கூட்டம் சின்ன கூட்டம். உடனே யோசபாத் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாய் போய் நிற்கிறான். அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அங்கிருந்து ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுப்பி தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உங்களுக்கு எதிராய் வருகிற இந்த கூட்டத்தை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம். இந்த யுத்தம் உங்களுடையதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்க பலத்தினால உண்டாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த யுத்தத்தை கர்த்தரே முன்னின்று நடத்தி யோசபாத்திற்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்று காலை வேளையிலே நம்மோடு கூட பேசுகிறார். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டிய யுத்தமா இருக்கலாம். நான் எப்படி அந்த யுத்தத்தை பண்ணுவேன்? அந்த யுத்தத்தை பண்ணுவதற்கு என்னிடத்துல ஒரு பலனும் இல்லை. என்னிடத்துல அதற்கு வேண்டிய பணம், அதற்கு வேண்டிய ஆட்கள், அதற்கு வேண்டிய திறமை, தைரியம் எதுவுமே இல்லை. ஆனா நான் யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். எனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது. இந்த யுத்தத்தில் யாரும் உள்ளே வர முடியாது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் உங்களுடைய பலத்தை சார்ந்தது அல்ல, இந்த யுத்தம் உங்களுடைய பணத்தை சார்ந்தது அல்ல. இது முழுக்க முழுக்க உங்களுக்காகவும் எனக்காகவும் முன்னின்று கர்த்தரே அந்த யுத்தத்தை நடப்பிக்க போகிறார். ஆண்டவரே செய்ய போகிறார். அதிலே நீங்களும் நானும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போகிறோமே தவிர இந்த யுத்தம் நம்முடையது அல்ல. ஹல்லேலூயா. சில நேரங்களிலே சில குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை நமக்கு யோசிக்கும் போது மிக பயமா இருக்கும். அதை சில நேரத்தில் யுத்தமும் பண்ண முடியாது, நம்ம ஆப்போசிட்டா நிற்க முடியாது, நம்ம பேச முடியாது. எப்படி நம்ம சொல்றது? அப்படி ஒருவேளை நீங்கள் தெரியாத்தனமாக அந்த யுத்தத்தை ஆரம்பித்தால், அவர்களுக்கு விரோதமாய் பேசினால், அதுவும் உங்களுக்கு விரோதமாய் வந்து நின்றுவிடும். ஏன் இப்படி பேசினாங்க, எதுக்கு இப்படி பேசினாங்க, எல்லாரும் என்னை குற்றப்படுத்துறது மாதிரி இருக்கும். நான் இந்த யுத்தத்தை எப்படி பாஸ்டர் பண்ண முடியும்? என்னால் இந்த யுத்தத்தை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையிலே இந்த யுத்தத்தை நான் பண்ணித்தான் ஆக வேண்டும். ஆனா என்னால பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். நான் யுத்தம் பண்ண போகிற நபர், எனக்கு விரோதமாய் நிற்கிற நபர், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்கள். நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தத்தை குறித்து நீ கவலைப்படாத ஆண்டவருடைய பிள்ளையே. இந்த யுத்தம் நீங்கள் முழங்கால நிற்கும் போது, இந்த 21 நாட்களும் கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அதை எப்படி பண்ணணும், எந்த இடத்துல பண்ணணும், என்ன
என்னைக்கு பண்ணணும்? என் தேவனாகிய கர்த்தர் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த இடத்துல பேச வேண்டியதில்லை, நீங்கள் அந்த இடத்துல போராட வேண்டியதில்லை, நீங்கள் அந்த இடத்துல போய் நிற்க வேண்டியதில்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு நான் அந்த இடத்திலே போய் நிற்பேன் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களால் பண்ண முடியாததை, உங்களுக்காக யாரும் பண்ண முடியாததை கர்த்தரே நமக்காய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். சிலருடைய வீட்டிலே பலன் இருந்தாலும் கூட அந்த யுத்தத்தை நம்மால் செய்ய முடியாது. சில கணவன் மனைவிக்குள்ள சில சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையை அந்த பெண்ணோ இல்லை என்றால் அவனுடைய ஆணோ தன்னுடைய தகப்பனார் தாயாரிடத்துல போய் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும். உடனே அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, நான் எப்படிப்பா வந்து பேசுறது, நான் வந்து பேசினா தப்பா போயிடும்ல, நான் வந்து பேசினா அது ஒரு பிரச்சனையாக போயிடும்ல, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது, நமக்காக யாருமே பேச முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய அப்பாவால் பேச முடியாட்டாலும், நம்ம அம்மாவால் யுத்தம் பண்ண முடியாட்டாலும், நமக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு யாருமே முடியாட்டாலும், இன்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது, இந்த யுத்தம் என்னுடையது. கையை உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நான் நம்புறேன். இந்த ஜபத்தில் இருக்கிற அநேகம் பேர் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். இன்று உங்களுடைய காதுகள் கேட்கிறது, ஆனால் வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றதை உங்க கண்கள் காணும், உங்கள் கண்கள் காணும். அந்த பொறுப்பை கர்த்தர் எடுத்துக்கிறாரு. இந்த 21 நாட்களும் என் சமூகத்தில் நீ உட்கார்ந்ததுனால உனக்காக யாரும் யுத்தம் பண்ண வராவிட்டாலும் நான் உனக்காக யுத்தத்தை பண்ணுவேன். இந்த யுத்தம் என்னுடையது, இந்த யுத்தம் என்னுடையது. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் 100% நம்புறேன் ஆண்டவரே. இந்த யுத்தத்தை நீரே எங்களுக்கு செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இப்பொழுதுதான் ஒரு பெரிய யுத்தத்தை முடித்து கொண்டு வருகிறார்கள். அவ்வளவுதான், இத்தனை வருஷமா நம்ம யுத்தம் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம், இனி நமக்கு யுத்தமே இல்லை, இனி யாரும் நம்ம இடத்துல சண்டைக்கு வரமாட்டாங்க, நம்ம ரொம்ப ஃப்ரீயா வாழலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய சந்தோஷத்தோடு எகிப்தை விட்டு கடந்து வருகிறார்கள். குறிப்பிட்ட இடத்துல வரும்போது செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. ஆனா செங்கடல் தான் தடையா இருக்குது, எப்படியாவது தாண்டிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வேதம் சொல்லுது, பின்னாடி திரும்பவும் பார்வோனுடைய சேனைகளும் அவர்களை துரத்தி கொண்டே வருகிறது. என்ன பண்றது தெரியல, ஜனங்கள் எல்லாம் களைத்து போனதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுமுறுக்கிறாங்க, மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. நம்ம ஈஸியா ஒரே வார்த்தையில இந்த ஜனங்கள் எல்லாம் முறுமுறுத்தாங்கன்னு சொல்றோம், ஆனா அவர்கள் கடந்து போன பாதை அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை. பிள்ளைகளை குழந்தைகளை எல்லாரையும் எடுத்துக்கொண்டு பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு ஊரை விட்டு அறியாத ஒரு ஊருக்கு, தூரமான ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணுகிறார்கள். அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இப்பதான் ஊர்ல இருந்து கிளம்பி வர்றாங்க, இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையை முடிச்சிட்டு வர்றாங்க. இப்ப அதுக்குள்ள எல்லாரும் களைத்து போயிருக்கிறாங்க. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, இல்ல நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீங்க சும்மா இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. கர்த்தரே அந்த யுத்தத்தை நடப்பித்து பார்வோனுடைய சேனையை கர்த்தர் அப்படியே கவிழ்த்து போட்டு ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் நம்மிடத்தில் அப்படிதான் பேசுறாரு, நம்ம வேடிக்கை பார்க்கிறதற்காய் அழைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும், அவர் செய்ய வேண்டியதை நமக்காய் செய்வார். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய ஆண்டவருக்கும் யுத்தத்திற்கும் இருக்கிற 3 விதமான ஒற்றுமைகளை குறித்து நான் தியானித்தேன். அந்த காரியத்தை உங்களோடு பேசி அந்த 3 காரியங்களை தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். நம்பர் 1, முதலாவதாக சங்கீதத்திலே 46வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 46ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 46வது சங்கீதத்திலே 46ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவருக்கும் யுத்தத்திற்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய தேவன் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார்.
அவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராமா, ஆண்டவர் மட்டும் நமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தால், ஆண்டவர் நம்முடைய யுத்தத்திலே வந்து நின்றால், வேதம் சொல்லுது அந்த யுத்தத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு முடிவை நம்ம பார்ப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் யுத்தத்தை முடிக்க பண்ணுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து இருந்து அந்த யுத்தத்திலே வெற்றி பெறாமல் இருக்க முடியும் போது ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் வாக்கு கொடுக்கிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலிடத்திற்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். நான் நம்புறேன் இந்த ஜெபத்திலே இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே நீங்கள் யுத்தத்தை செய்து கொண்டே இருக்கலாம். நான் எத்தனை வருஷமா பாடுபடுறேன், நான் எத்தனை வருஷமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறேன், எனக்கு யுத்தம் செய்து செய்து எனக்கு சோர்ந்து போயிருச்சு. என் மாமியாரோட நான் யுத்தம் பண்றேன், மாமனாரோட யுத்தம் பண்றேன், சொந்தங்களோட யுத்தம் பண்றேன், நான் வேலை செய்யற இடத்துல யுத்தம் பண்றேன். இந்த யுத்தத்திற்கு ஓய்வே வராதா? நான் செத்து போனாதான் இந்த இடத்துல ஓய்வு வருமா? அது வரைக்கும் நான் அதுல இருந்து முடிவை பார்க்க முடியாதா? ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் யுத்தத்தை முடித்து வைக்கிற கர்த்தர். இந்த ஜெபத்தில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திலே நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இத்தனை ஆண்டுகளாய், பல ஆண்டுகளாய், பல மாதங்களாய் நீ செய்து கொண்டிருக்கிற யுத்தம் இனி முடியவே முடியாது என்று சொல்லுகிற யுத்தத்தை என் தேவனாகிய கர்த்தர் முன்னின்று நடத்தி அவர் நமக்காக யுத்தத்தை செய்து அதை முடிய பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் மட்டும் உங்க யுத்தத்துல வந்து நின்னுட்டாருன்னா நான் நம்புறேன் அது ரொம்ப நாள் கண்டினியூ ஆகாது. என் தேவன் என்ன பண்ணுவார்னா யுத்தத்தை முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை நாள் போராடுவார்கள், எத்தனை நாட்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் நிற்கிறது, கர்த்தருக்கு விரோதமாய் நிற்கிறது போல ரொம்ப நாளெல்லாம் நிற்க முடியாது, ரொம்ப நாள் அவர்களுக்காக நிற்க முடியாது. அவர்கள் சீக்கிரமாய் தோற்று போகிறார்கள். நம் தேவன் நமக்கு யுத்தத்தை முடித்து வைப்பார். நான் நம்புறேன் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற யுத்தத்தை கர்த்தர் என்ன பண்றவர் அப்படின்னா ஃபினிஷ் பண்றவர், முடிச்சு வைக்கிறவர். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் யுத்தம் சீக்கிரமாய் முடிய போகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் முடிய போகிறது, சில மாதங்களில் முடிய போகிறது. என் சரீரத்தோடு நான் படுகிற யுத்தத்தை கர்த்தர் முடிய பண்ணுகிறார். ஆமேன் சொல்றீங்களா? என் குடும்பத்தோடு நான் பண்ற யுத்தத்தை கர்த்தர் முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த யுத்தத்தை முடிச்சு கர்த்தர் நம்மை சுற்றி எங்கும் என்ன கட்டளையிடுவார்னா ஒரு பெரிய சமாதானத்தை தேவனே கட்டளையிடுவார். நம்முடைய தேவன் யார் என்றால் அவர் யுத்தத்தை முடிய பண்ணுகிற கர்த்தர், முடிய பண்ணுகிற கர்த்தர். இதுக்கு ஒரு சாட்சிகள் அல்ல, பல சாட்சிகள் இருக்கிறது. எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த யுத்தத்தை யாரும் பேசி முடிக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில கர்த்தர் வந்து நின்னதன் காரணமாக கர்த்தர் எவ்வளவு அற்புதத்தை செஞ்சு முடிய பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக ஒரு குடும்பத்தில் ஒரு சொத்து தகராறு இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரவே இல்லை. ஒருத்தர் வரும்போது இன்னொருத்தர் வரமாட்டாங்க, இன்னொருத்தர் வரும்போது இன்னொருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்க. பல ஆண்டுகளாக போராடி போராடி அந்த யுத்தத்திற்கு முடிவு வரவே இல்லை. அப்போ அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். உடனே ஆண்டவர்கிட்ட சொன்னாங்களாமா, இந்த காரியம்தான்ப்பா பல வருடமாய் இது தீராமல் இருக்குது, இதை முன்னாடி நின்று நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, உங்களால் மட்டும்தான் ஆண்டவரை முடியும் அப்படின்னு இவங்க ஜெபம் பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, யார் அந்த யுத்தத்தை நடத்தினாரோ, யார் அந்த யுத்தத்தை முடிவு கட்ட முடியாம அதை தள்ளி 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 போட்டுட்டு இருந்தாரோ அந்த மனுஷனுக்கு தேவையே வராது. அந்த மனுஷனுக்கான திடீரென்று ஒரு பெரிய பண தேவை, அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ அவர் முடிவெடுத்தாராமா, இல்லை இந்த இடத்த நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு. அவரே முன்னாடி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பேசினது மாதிரி அழகாக பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் அத்தனை ஆண்டுகளுடைய யுத்தத்தை கர்த்தர் முடித்து வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. இந்த சாட்சியை கேட்டோன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் நம்புறேன் அது அவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் கர்த்தர் இந்த சாட்சியை கேட்க நீங்க அதை சொல்லுவீங்க. உங்களுடைய யுத்தம் முடிகிற நாள் வந்தது. கர்த்தர் உங்களுக்கு முடிக்க போறாரு. இனி உங்க மாம்சத்தோட நீங்க யுத்தம் பண்ண மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீ சத்துருவோட யுத்தம் பண்ண மாட்டீங்க. கர்த்தர் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் தரப்போகிறார். அதற்காகத்தான் இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆரம்பித்தார். அதற்காகத்தான் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். இல்லை இவன் காலம் முழுவதும் எனக்கு முள்ளா இருந்துருவான் பாஸ்டர், நான் சாகிற வரைக்கும் இவன் என்னை கொட்டிட்டே இருப்பான். இல்ல, நோ நோ, இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் அந்த யுத்தம் முடிந்து போகும். அதற்கு பிறகு சமாதானத்தோடு இந்த ஊழியத்தை நீ செய்வாய், சமாதானத்தோடு அந்த குடும்பத்தை நடத்துவாய், சமாதானத்தோடு அந்த தொழிலை நீ நடத்துவாய், சமாதானத்தோடு அந்த வேலையை செய்வாய். ஏனென்றால் என் கர்த்தர் அந்த யுத்தத்தை முடிய பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வசனத்தை வேதத்தில் வாசிக்க முடியும். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுப்போமேயானால் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை
வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 3வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 3ஆம் அதிகாரம் 1 சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போய்விட்டார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தாவீதனுடைய குடும்பத்திற்கும் சவுலுடைய குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. அப்போ அவருடைய மனசுக்குள்ள தாவீது தான் எங்க ராஜாவை இந்த மாதிரி பண்ணிட்டான், அவனால தான் நம்ம ராஜா இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற எண்ணம் பல பேருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. இந்த யுத்தத்தை தாவீதால சொல்லி பினிஷ் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா எல்லாரும் தேவையே இல்லாம இவன் மேல் குற்றப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த யுத்தத்திற்கு இவன் காரணமானவன் அல்ல, இந்த யுத்தத்திற்கு இவன் எந்த விதத்திலும் வரமாட்டான். ஆனா அந்த சவுலுடைய மனசுல தாவீதை காய்மகாரமாய் பார்த்ததுனால, அவன் மேல பொறாம வச்சதுனால இது ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்துருச்சு. இவனால புரிய வைக்கவே முடியல. ஆனா இவன் இப்பொழுது ராஜாவாயிட்டான். ஆனாலும் சவுலுடைய குடும்பத்தார் தாவீதோட யுத்தம் பண்ணிட்டே இருந்தாங்க. இவன் நினைச்சான் நமக்கு காலம் முழுவதும் இவங்க முள்ளா இருந்துருவாங்களோ அப்படின்னு. ஆனா என்னுடைய ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போய்விட்டார்கள். அந்த யுத்தம் என் தேவன் முன்பாக நின்று கர்த்தர் ஃபினிஷ் பண்ணி வச்சாரு. ஸோ நம்பர் 1, முதலாவது நம்முடைய யுத்தத்தை கர்த்தர் செய்வாரானால் ஆண்டவர் என்ன பண்ணுவாராமா? அந்த யுத்தத்தை என்ன பண்ணிடுவாராமா? சொல்லுங்களேன். யுத்தத்தை ஓய பண்ணுவார். அப்போ நம்ம இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம என்ன விசுவாசிக்கணும்னா, எனக்கு விரோதமாக எழும்புகிற யுத்தம் கண்டினியூ ஆகாது, கண்டினியூ ஆகாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் ஒரு 6 மாதம் கர்த்தர் நம்மளை உருவாக்குறதுக்காய், கர்த்தர் நம்மை நடத்துறதுக்காய், கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வைப்பாரே தவிர, அந்த யுத்தத்தை என் தேவன் முன்பாக நின்று என்ன பண்ணுவார் அப்படின்னா ஓய பண்ணுவார், ஓய பண்ணுவார். சொல்லுங்க, கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, என் யுத்தத்தை ஓய பண்ணுவார். எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற யுத்தம் முடிவிற்கு வரும். சொல்லுங்கள், என் சரீரத்திற்கு விரோதமாக இருக்கிற யுத்தம் முடிவிற்கு வரும். என் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற யுத்தம் முடிவிற்கு வரும். நான் நம்புறேன். இந்த பலிபீடத்திற்கு நான் உணர்றேன், எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்கள் இத்தனை வருடமாய் போராடின அந்த யுத்தத்தை கர்த்தர் முடிய பண்ணுகிறார். கர்த்தர் ஃபினிஷ் பண்றதை நான் பார்க்கிறேன். இனி நீ தொடர்ந்து அப்படி பித்தம் பண்ண மாட்டாய். இனி அந்த மனிதன் உனக்கு விரோதமாய் வர முடியாது. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் மட்டும் யுத்தத்திலே அவர் இருப்பாரானால் என்ன நடக்கும்? நீங்கள் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 21. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்காக ஆண்டவர் எழும்பி யுத்தம் பண்ணுவாரே, ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த யுத்தத்திலே என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆரம்பிக்கிற யுத்தத்திலே, ஆண்டவர் முன்பாக நிற்கிற யுத்தத்திலே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா தோற்று போகவே மாட்டோம், தோற்று போகவே மாட்டோம். இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. அப்ப நான் நம்புறேன், உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாரே, ஆனால் இந்த யுத்தத்தில் நான் தோற்று போயிடுவேனோன்னு நீங்க நினைக்கலாம். இந்த யுத்தத்தில் நான் பல விசை தோற்று போனேன், பல விசை நான் அவமானப்பட்டேன், இனியும் இந்த யுத்தத்தில் நான் தோற்று போயிடுவேனோன்னு நினைக்காதீங்க. தேவன் இருக்கிறதுனால இந்த யுத்தத்தில் தோல்வி நமக்கு இல்லை. இந்த யுத்தத்தில் நீ பலனுள்ளவர்களா இருந்தாலும், நீங்கள் பலனற்றவர்களா இருந்தாலும், நீங்கள் அந்த யுத்தத்தை செய்வதற்கு உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலும், நான் நம்புறேன் உங்களுக்கு முன்பா யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இந்த யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு தரப்போகிறார். நம்முடைய கையில தான் ஜெயம், தேவனுடைய பிள்ளையை உங்க கையில தான் ஜெயம். கர்த்தர் தோற்று போனவர் அல்ல. என் தேவனாகிய கர்த்தரை தோற்று போக பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரை கொண்டு போய் அடிக்கும் போது பிசாசு அப்படிதான் நினைத்தான். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு ஃபினிஷ்டு, இதுக்கு மேல எதுவுமே இல்லை. இயேசுநாதரை சிலுவையில் அடைச்சிட்டாங்க, அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவனுக்கு தெரியாது, அந்த சிலுவை என்கிறது தோற்று போகிற சின்னம் அல்ல, சிலுவை தான் ஜெயத்தின் சின்னம். 3ஆம் நாள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். தோல்வி என்று நினைத்த அத்தனை பேருடைய எண்ணங்களையும் கர்த்தர் அழித்து ஒரு மிகப்பெரிய ஜெய கிறிஸ்துவாய் கர்த்தர் எழும்பி நின்றார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், அவர் என்ன பண்ணுவாராமா? ஜெயமோ கர்த்தரால் வரும். என் தேவன் தோற்று போனவர் அல்ல. ஆமென் சொல்லுங்கள். என் தேவனை யாரும் தோற்கடிக்க
சொல்லுங்க, தோற்கடிக்க முடியாது. நம்மளை தோற்கடிக்கலாம், ஆனால் கர்த்தரை ஒரு நாளும் தோற்கடிக்க முடியாது. ஸோ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறவங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் நின்றாதீங்க. ஏன்னா என்ன தோற்கடிச்சிருவாங்க பாஸ்டர். ஏன்னா அவங்களுடைய பலன் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க ரொம்ப பண வசதி உள்ளவங்க, அவங்களுக்கு பின்னணி நிறைய இருக்குது, அவங்களுக்காக பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பாஸ்டர். நமக்கு ரொம்ப கஷ்டம், நமக்கு யாருமே இல்லை, என் பக்கத்தில் யாருமே இல்லை, என் பக்கத்தில் பேசுறதுக்கு கூட யாருமே இல்லை, நான் இதில் தோற்று போயிடுவேனோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அவங்க அழகாக ஆள் வச்சு பேசிடுவாங்க. நான் நம்புகிறேன், இல்லவே இல்லை. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர் நம்முடைய தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரே. ஆனால் நீங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் ஜெயம் யாருக்கு தான் அப்படின்னா நமக்கு தான். சிலர் சொல்லுவாங்க, அந்த ஒரு மனுஷனாக இருந்து என்ன வேலை பண்ணுறான் பாரு, ஒரு ஆளாக இருந்து என்ன வேலை பண்ணுறான் பாரு, இவ்வளோ சின்ன குடும்பமாக இருந்து என்ன வேலை பண்ணுறான் பாரு. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, அவங்க நம்மளை மட்டும்தான் பார்க்குறாங்க, ஆனால் நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார், நமக்கு முன்பாய் ஒருத்தர் இருக்கிறார். அவங்களுடைய கண்ணுக்கு நம்ம சின்ன பிள்ளைகளாய், சின்ன பசங்களாய், இல்லைன்னா குறைந்தவர்களாய் தெரிந்தாலும் என் தேவன் நமக்காய் மறைந்திருந்து அந்த யுத்தத்தில் நம்மோடு கூட இருந்து யுத்தம் செய்து அவர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை எனக்காய் கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமேன் சொல்லுங்க. தாவீது கோலியாத்திற்கு முன்பாக நிற்கும்போது என்னுடைய பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, அவன் கோலியாத்திற்கு முன்பாக ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான். அப்போ தான் கோலியாத் ரொம்ப கிண்டல் பண்ணுறான், இந்த தடியோடு என்னிடத்தில் வருகிறதற்கு நான் நாயா, நீ வாடா, உன்னை நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறான் பாரு அப்படின்னு. ஆனால் வேதம், தாவீதுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஆண்டவர் அவனுடைய யுத்தத்தில் நின்னதுனால தனக்கு முன்பாக நின்ன எதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜெயம் யாருக்கு தான் கிடச்சிச்சு அப்படின்னா தாவீதுக்கு தான் கிடச்சிருச்சு. நான் நம்புகிறேன், உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற மனிதன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த யுத்தத்தில் ஜெயம் யாருக்கு தான் அப்படின்னா சொல்லுங்க, இந்த யுத்தத்தில் கையை மேலே உயர்த்தி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்களோட யுத்தம் பண்ணுகிற ஆள் பழக்கம் உள்ளவர், என்னோட யுத்தம் பண்ணுகிற ஆள் பெரிய ஆள் இல்லை இல்லை, இந்த யுத்தத்தில் ஜெயம் எனக்கு தான். கர்த்தர் என் குடும்பத்துக்கு தான் கொடுக்க போறாரு, என் பிள்ளைக்கு தான் கொடுக்க போறாரு, என்னுடைய கணவனாருக்கு தான் கொடுக்க போறாரு. இந்த யுத்தத்திலே வெற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் தான் உண்டு. ஏனென்றால் நமக்காய் கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் நம்முடைய யுத்தத்திலே நிற்பாரே ஆனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னது 144ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 144ஆம் சங்கீதத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 144ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுங்கள். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மட்டும் நமக்காக யுத்தம் பண்ணுவாரே ஆனால் நமக்கு கிடைக்கிற 3வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு முடியாதவர்களாக இருந்தாலும் நம்முடைய கைகளையும் நம்முடைய விரல்களையும் யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிற கர்த்தர் அவர். சில நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்தோம்னா ரொம்ப வெகுளித்தனமா, ரொம்ப தைரியசாலி, தைரியம் இல்லாமல் அதைரியம் உள்ளவர்களாய், ரொம்ப கோழைகளாய், ஒருத்தர் மிரட்டினாலே ரொம்ப பயந்து போய், யாராவது ஒருத்தர் திட்டுனாலே போய் ஒளிஞ்சிட்டு, ஐயோ என்ன திட்டாங்க, ஐயோ என்ன மிரட்டிட்டாங்க அப்படின்னு அவர்களை திருப்பி முகத்தில் பார்க்க முடியாது, அந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய முடியாது, பதற்றத்தோடு இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மனிதனுக்கு முன்பாக நீங்கள் தைரியமாய் நிற்கிறதற்கு உங்களை கர்த்தர் பழக்குவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா? இது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக அவசியமான ஒரு அபிஷேகம். இது வேண்டும் என்று நினைப்போம். நம்ம பொதுவாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சாஃப்டான பிள்ளைகளாக இருப்பாங்க. ஒரு தைரியமே இருக்காது. அவனை யாராவது ஒருத்தர் மிரட்டினாலே அவ்வளோதான், போய் ஒதுங்கி உட்காந்துருவாங்க. அவங்க திருப்பி அந்த காரியத்தை செய்யவே மாட்டாங்க. இப்படி பல குடும்பத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் கூட ஒருவேளை அப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம். பாஸ்டர், யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியல, எனக்கு உடனே ரொம்ப பயம் பிடிச்சிருது, இந்த மாதிரி மிரட்டுறாங்க, இந்த மாதிரி மிரட்டுறாங்க, இந்த விஷயத்த சொல்லிட்டாங்கனாலே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது, நான் ரொம்ப பயப்படுறேன், நான் என்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி தைரியமாக நிற்பேன், நான் என்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நின்று பேசுவேன், எனக்கு அந்த தைரியமே இல்லை.
ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்கிறதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தத்திற்கு உங்கள் கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் அவர். ஆமேன் சொல்லுங்கள். ஒரு சாதாரணமான இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு சாதாரணமான ஒரு குடிகாரன், அவர் ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருக்கிறார். அந்த தண்ணி அடிச்சுட்டு அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது வந்து நின்று அந்த சர்ச்சுக்கு முன்னாடி வந்து கத்துறாரு. கத்திட்டு, வெளியே வாடா, உன்னை நான் என்னன்றதை பார்த்துட்றேன், உன்னை அப்படி பண்ணிடுறேன், அங்கே பழைய முதல் சர்ச்சில். அப்போ வந்து எனக்கு பயங்கர பயமாக இருக்குது. சே, இவன் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாரோ, இவர் ஏதாவது பக்கத்தில் உள்ள ஆட்கள் எல்லாம் கூட்டுருவாரோ, என்னென்னமோ தோணுது. நான் வெளியவே வரல. அப்புறம் கொஞ்ச நேரம் கத்திட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நான் எட்டி எட்டி பார்த்து போயிட்டாரா அப்படின்னு பார்த்து, ஏசப்பா நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பதட்டம், ஆண்டவரே அவன் இனி இந்த பக்கமாக வரக்கூடாது ஆண்டவரே, இந்த சைடே கொண்டு வராதீங்க ஆண்டவரே அப்படின்னு கண்ணீர் விட்டு ஜெபித்த நாட்கள். ஆனால் இன்னைக்கு நான் நம்புகிறேன், இல்லை கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா பழக்குவித்தார். எவ்வளோ பெரிய ஆள் வந்து முன்னாடி நின்று பேசினாலும் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என் தேவனை அனுமதிக்காமல் எதுவும் தொட முடியாது. என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நான் உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, எதனால வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தைரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா நான் நம்புகிறேன். யுத்தத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா நம்மை பழக்குவிக்கிற கர்த்தர். நான் நம்புகிறேன், கோழையாக இருக்கிற உங்கள் பிள்ளைய கர்த்தர் பழக்குவிக்கிறவர், ஒதுங்கி நிற்கிறவங்களுடைய பிள்ளைய கர்த்தர் பழக்குவிக்கிறவர். ஏதோ ஒரு வார்த்தைக்காக மனசு உடைஞ்சு போய் அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிற பிள்ளைய கர்த்தர் ஒரு மிகப்பெரிய தைரியசாலியாய் நிறுத்துகிற காலம் வரும், வெகு சீக்கிரத்திலே வரும். ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் அவனை பழக்குவிக்கிற கர்த்தர். அவர் நம்மை பழக்குவிக்கிறார். நம்ம அப்படியே இருந்துட முடியாது, கோழைகளாகவே இருந்துட முடியாது, தைரியம் இல்லாமல் இருந்துட முடியாது. நம்ம சில இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் கோழைகளாய் பயப்பட்டு கொண்டே இருப்பீர்களே, ஆனால் பயப்பட்டுட்டே தான் இருக்கணும். அதற்கு முன்பாக நான் தீமை செய்ய வேண்டாம், அவங்கள்ட்ட சண்டை போட வேண்டாம், அவங்களோட வாக்குவாதத்துக்கு போக வேண்டாம். ஆனால் அவங்க மிரட்டினா கூட, அவங்க நம்மளை பயமுறுத்தினா கூட பயப்படாத ஒரு இருதயம் நமக்கு வேண்டாம். நம்ம பயப்படாமலாவது வாழணும் இல்லை? அவர்களுக்காக எத்தனை நாள் பயந்து நம்ம வாழ முடியும்? எத்தனை நாள் பயந்து வேலை செய்ய முடியும்? அப்படியே தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் தரணும். அப்போ இன்றைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் நம்ம இடத்துல பேசினார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த யுத்தம் என்னுடையது. யாருடையது? கர்த்தர் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று சொல்றாரு, நீ பயப்படாத மகளே, நீ பயப்படாத மகனே, இந்த யுத்தம் சொல்லுங்க, இந்த யுத்தம் அவர் கையில கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். சரி ஆண்டவரே, நீங்க பாத்துக்குங்க, நான் இதில் தலையிட மாட்டேன். கர்த்தர் ஆண்டவர் அந்த யுத்தத்தை செய்வாரானால் நம்பர் 1 முதலாவது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, யுத்தத்தை என்னுடைய ஆண்டவர் ஓய பண்ணுகிறவர். அந்த யுத்தத்திற்கு என்ன வரும்? கர்த்தர் யுத்தம் பண்றதுனால உங்க குடும்பத்தில் நடக்கிற யுத்தத்திற்கு ஒரு முடிவு உண்டாகும். நம்பர் 2 ரெண்டாவது, அந்த யுத்தத்திலே கர்த்தர் நிற்கிறதுனால யுத்தத்தில் ஜெயம் உண்டாகும். நம்பர் 3 அந்த யுத்தத்திற்கு நம்மை கர்த்தர் பழக்கு வைக்கிற கர்த்தரா இருக்கிறார். நம்புறவங்க அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், இந்த யுத்தம் ஹல்லேலூயா என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை நடப்பிக்க போகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள், ரட்சிப்பை காண்பீர்கள். கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி நம்பி சொல்லுங்க, ஆமென், நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தான் கொடுக்கிறார். இந்த யுத்தம் உன்னுடையதல்ல மகளே, இந்த யுத்தம் என்னுடையது. நீர்தானே கேட்டா, யார் எனக்காக பேச முடியும்? யார் எனக்காக யுத்தம் பண்ண முடியும்? எனக்காக யாரும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. எங்க அம்மா அப்பா எனக்காக பேச முடியாது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, இந்த யுத்தத்தை நானே முன்னின்று நடத்த போகிறேன், நானே உனக்காக பேச போகிறேன், நானே உனக்காக வழக்காட போகிறேன், நானே உனக்காக பரிந்து பேச போகிறேன். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் வாணித்தரமாய் சொல்லுகிறார். கைகளை மேல உயர்த்தி இயேசுவே நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த யுத்தத்திலே நிற்கிறதுனாலே இந்த யுத்தம் ஓய்கிறது, இந்த யுத்தம் ஓய்கிறது. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவன் போர் முடிந்தது, அவன் போர் முடிந்தது. இந்த 21 நாள் உபவாச ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையினுடைய போரை முடிக்க பண்ணுகிற ஜெபம். என் தேவனாகிய கர்த்தர் இத்தனை ஆண்டுகளாய் போராடி கொண்டிருந்த அந்த போரை கர்த்தர் முடிக்க போகிறார். யுத்தத்தை செய்கிற கர்த்தர் அவர் வந்து முன்பாக நிற்பாரே, ஆனால் இனி அந்த சொந்தங்கள் உன்னை தொடருவதில்லை. இனி அந்த ஹல்லேலூயா உனக்கு விரோதமானவர்கள் இனி உன்னை தொடரப் போவதில்லை. கர்த்தர் இனி உன்னை பின்தொடராதபடி அந்த யுத்தத்தை தடுத்து ஓய பண்ணுகிறார். இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அந்நியன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. என் தேவன் ஒரு முடிவை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருங்க.
நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருங்க. ஹalleluya, ஹalleluya. அவர் யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறவர். அவர் யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறவர். அவர் யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறவர். அதற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிற கர்த்தர். நன்றி, நன்றி, நன்றி. எஸ், எனக்கு வெற்றியை கொடுக்கிறவர். இந்த யுத்தத்தில் நிற்கிற ஆண்டவர் தோற்று போய் வரமாட்டார். நான் பல விசை தோற்று போனேன். பல விசை எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. பல விசை எனக்கு விரோதமா ஆட்களை எழுப்பி ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு விரோதமாய் போய் சாட்சிகளை வைத்து நிறைய பேர் ஜெயித்து விட்டார்கள். ஆனா இந்த டைம் இந்த யுத்தத்தை கர்த்தர் கையில எடுத்ததுனால உனக்கு விரோதமாய் பேசப்படுகிற பொய் சாட்சிகள் நிற்காது. உனக்கு விரோதமாய் போடப்படுகிற பணங்கள் அது நிற்க போவது இல்லை. ஹalleluya, ஹalleluya. நம்புறவங்க ஆமென். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. பார்த்தாலே பயப்படுறோம், பார்த்தாலே அஞ்சி நிற்கிறேன். அந்த மனுஷனை பார்த்தாலே என்னால சாப்பிட முடியல. அந்த மனிதனை பார்த்தாலே என்னால தூங்கவே முடியல. அந்த மனுஷனை பார்த்தாலே என் வேலையை என்னால சரியா செய்யவே முடியல. நான் அவன் முன்னாடி என்னைக்கு நான் தைரியமா ஒரு நாள் நிக்கிறது? என்னால தைரியமா நிக்க முடியுமா? நான் நிற்பேனா? இல்ல. உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலை ஆகிய கர்த்தர் அவன் முன்னாடி தைரியமாய் தைரியமாய் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அப்படிப்பட்ட ஒரு தைரியம், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வருகிறது. ஓ